காலை வணக்கம் குழந்தைகளே. முந்தைய வகுப்பில் ஆன்லைன் கிளாஸில் எல்லாமே புக் எக்ஸசைஸு நம்ம நல்லா தெளிவாக படிச்சிட்டோம். இப்போது கொஸ்டின் ஆன்சர் பார்க்க போகிறோம். அதில் சிறுவினாமு நெடுவினாமு பார்க்க போகிறோம். இப்போது சிறுவினாவெல்லாம் ஃபஸ்ட்டு நான் பார்த்துடலாம். ஓகேவா? ஃபஸ்ட்டு செயலில் என்னென்ன சிறுவினா இருக்குது? சொல்லில் விளையாட சொல்லி தந்தவள் யார்? சொல்லில் விளையாட சொல்லி தந்தவள் யார்? சொல்லில் விளையாட சொல்லி தந்தவள் தமிழன்னை ஆவாள். ஓகே, கொஸ்டின்லேயே எல்லாமே இருக்குது. நீ தமிழன்னை மட்டும் எழுதினா போதும். சொல்லி விளையாட சொல்லி தந்தவள் தமிழன்னை ஆவாள். ஓகேவா? எதை சொல்ல முடியவில்லை என்று இப்பாடலின் ஆசிரியர் குறிப்பிடுகிறார்? ஆன்சர், தமிழன்னையின் புகழை சொல்ல முடியவில்லை என்று ஆசிரியர் குறிப்பிடுகிறார். தமிழன்னையின் மட்டும் எழுதினீன போகுது. அப்புறம் புகழையெல்லாம் கொஸ்டின்லேயே தமிழன்னையின் புகழை மட்டும் எழுதினா ஓகே. அப்புறம் எல்லாமே கொஸ்டின் இருக்குது, நல்லா பார்த்துக்கோ. தமிழன்னையின் புகழை சொல்ல முடியவில்லை என்று ஆசிரியர் குறிப்பிடுகிறார். தேர்ட் கொஸ்டின் பிக் கொஸ்டின் படிக்கலாம். அடுத்து செகண்ட் லெசன் பனைமர சிறப்பு. ஓகேவா? பனைமரத்தின் சிறப்பு ஃபஸ்ட் கொஸ்டின், பனைமரத்தில் இருந்து கிடைக்கும் உணவுப் பொருட்கள் யாவை? பனைமரத்திலிருந்து கிடைக்கக்கூடிய உணவுப் பொருட்கள் என்னென்னா, ஃபஸ்ட்டு நுங்கு, பனங்கிழங்கு, பனம்பழம், பதநீர், கற்கண்டு, கருப்பட்டி போன்ற உணவுப் பொருட்கள் பனைமரத்திலிருந்து கிடைக்கின்றன. ஓகே, ஃபஸ்ட்டு நுங்கு, பனங்கிழங்கு, பனம்பழம், பதநீர், கற்கண்டு, கருப்பட்டி. ஓகேவா? சிறுவர்கள் விளையாடுவதற்கு பனைமரம் எவ்வாறு உதவுகின்றன? நம்ம குழந்தைகள் விளையாடுவதற்கு பனைமரம் எப்படி பயன்படுதுன்னா, பனங்காய் வண்டி, பனையோலை காற்றாடி, பனையோலை விசிறி, பொம்மைகள் ஆகியவற்றை செய்து சிறுவர்கள் விளையாடுவதற்கு பனைமரம் உதவுகிறது. என்னென்ன? பனங்காய் வண்டி, பனையோலை காற்றாடி, பனையோலை விசிறி, பொம்மைகள். ஓகேவா? அடுத்த கொஸ்டின் போகிறோம். பனைமரத்தை நாம் எவ்வாறு பாதுகாக்கலாம்? நம் பனைமரத்தை எப்படிலாம் பாதுகாக்கலாம்? குளம், ஆறு, குட்டை போன்ற நீர்நிலைகளின் கரையோரங்களில் நாம் பனங்கொட்டைகளை ஊன்றி பனைமரங்களை பாதுகாக்கலாம். இது குளம், ஆறு, குட்டை. நல்லா ஞாபகம் வச்சுக்கோ. குளம், ஆறு, குட்டை போன்ற நீரினுடைய கரையோரங்களில் நாம் பனைக்கொட்டைகளை ஊன்றி பனைமரங்களை பாதுகாக்கலாம். ஃபோர்த் கொஸ்டின் நெடுவினாவில் பார்க்கலாம். அடுத்து பாடம் 3 ஏழியற்கை குருவியும் தென்னாலிராமனில் ஃபஸ்ட்டு கொஸ்டின் மட்டும்தான் குருவினா. விஜயநகர அரசின் அவைப்புலவர் யார்? விஜயநகர அரசின் அவைப்புலவர் தென்னாலிராமன் ஆவார். யார்? தென்னாலிராமன் ஆவார். செகண்ட் கொஸ்டின் தேர்ட் கொஸ்டின் நெடுவினாவில். ஓகேவா? ஃபோர்த் லெசனில் கொஸ்டின் ஆன்சரு இல்லை. ஓகேவா? அடுத்து ஃபிஃப்த் லெசன் கொஸ்டின் ஆன்சரு பண்படுத்தும் பழமொழியில் பார்க்க போகிறோம். அமுதவாணன் யாரிடம் ஆசி வாங்கினான்? அமுதவாணன் யாரிடம் வாங்குறான்? யானையிடம். அது அமுதவாணன் யாரிடத்துக்கு பதிலாக யானையிடம் எழுதின போகுது. அமுதவாணன் யானையிடம் ஆசி வாங்கினான். ஓகே, அமுதவாணன் யானையிடம் ஆசி வாங்கினான். ஆசினா யாசின்னு வச்சோ, ஆசினா வாழ்த்து. ஓகேவா? அடுத்து ஆனை, பூனை ஆகியன எவற்றை குறிக்கின்றன? ஆனைனா பசுவின் நெய், பூனைனா பூவில் இருக்கக்கூடிய தேன். ஓகேவா? ஆனைனா பசுவின் நெய், பூனைனா பூவில் இருக்கும் தேன் என்பவற்றை குறிக்கின்றன. பாடம் 6 முயலரசில் இருக்கக்கூடிய குருவினாவை பார்க்க போகிறோம். எல்லா கொஸ்டினுமே இதில் குருவினா தான். ஃபஸ்ட்டு கொஸ்டின் என்ன? முயலின் கவலைக்கு காரணம் என்ன? முயல் கவலைப்பட்டிருக்கு, அதுக்கு காரணம் என்ன? ஆன்சர் என்ன? புலி தன்னை கொன்று விடுமோ என்று முயல் கவலைப்பட்டது. புலி தன்னை கொன்று விடுமோ என்று முயல் கவலைப்பட்டது. ஓகேவா? அடுத்து செகண்ட் கொஸ்டின் போகிறோம். விலங்குகளின் கூட்டத்தில் என்ன தீர்மானம் எடுக்கப்பட்டதாக முயல் கூறியது? விலங்குகள்லாம் சேர்ந்து ஒரு தீர்மானம் எடுக்குதுல்ல, அது என்ன தீர்மானம் அப்படின்னு சொல்லி முயல் கூறுது. புலியிடம், நீ இந்த காட்டின் அரசனாக இனிமேலும் நீடிக்கக்கூடாது என்று எல்லா விலங்குகளும் ஒரே மனதாக தீர்மானம் நிறைவேற்றின என்று முயல் கூறியது. ஓகேவா? முயல் புலியிடம்
நீ இந்த காட்டின் அரசனாக இனிமேலும் நீடிக்கக்கூடாது என்று எல்லா விலங்குகளும் ஒரே மனதாக தீர்மானம் நிறைவேற்றின என்று கூறியது. ஓகேவா? அடுத்த 7 கொஸ்டின் போலாமா? முயல் தான் அரசன் என்பதை நிரூபிக்க புலியை என்ன செய்ய கூறியது? தான் தான் அரசன் சொல்லி நிரூபிக்கிறதுக்கு என்ன செய்ய சொன்னிச்சு? முயல் தான் அரசன் என்பதை நிரூபிக்க புலியிடம் தன்னை முதுகில் ஏற்றி கொண்டு போகச் சொன்னது. அரசன் நிரூபிக்க அது என்னை வந்து நீ முதுகில் ஏற்றிட்டு போய் இந்த காட்டில் சுற்றி பாட்டு வரலாம் அப்படின்னு சொல்லி சொல்லுது. முயல் தான் அரசன் என்பதை நிரூபிக்க புலியிடம் தன்னை முதுகில் ஏற்றி கொண்டு போக சொன்னது. ஓகே, அடுத்து 4th கொஸ்டின் பார்க்கலாம். புலியை மன்னித்து விட்டுவிட முயல் கூறிய நிபந்தனை என்ன? விடை: புலியை மன்னித்து விட்டுவிட முயல், உன்னை மன்னித்து விடுகிறேன், நீ இந்த காட்டிலேயே இருக்கக்கூடாது, எங்காவது ஓடிப்போய்விடு என்ற நிபந்தனையை போட்டது. ஓகே, இன்னொரு டைமு. புலியை மன்னித்து விட்டுவிட முயல், உன்னை மன்னித்து விடுகிறேன், நீ இந்த காட்டிலேயே இருக்கக்கூடாது, எங்காவது ஓடிப்போய்விடு என்ற நிபந்தனையை போட்டது. ஓகே, அடுத்த கொஸ்டின் போலுமா? 5th கொஸ்டின் என்ன? விலங்குகள் உண்மையில் எதை கண்டு அஞ்சின? அஞ்சினா பயந்தன. எதை கண்டு பயந்தன? விலங்குகள் உண்மையில் புலியை கண்டு அஞ்சின. புலியை பார்த்து பயக்குது, ஆனால் வந்து முயல் தான் தன்னை பார்த்து பயக்குதுன்னு சொல்லி நினச்சிக்குது. ஓகேவா? ஆன்சர் ஒரு டைமு. விலங்குகள் உண்மையில் புலியை கண்டு அஞ்சின. ஓகேவா? இவ்வளோதான் கொஸ்டின் ஆன்சரு. சிறுவினா. அடுத்தது பிக் கொஸ்டின் பார்க்கலாம். இப்போ நம்ம நெடுவினா பார்க்க போகிறோம். நெடுவினா வந்து 2 கொஸ்டின் கொடுத்து உங்களை ஒரு கொஸ்டின் எழுதணும். அது 5 மார்க்கு இருக்குது. ஓகேவா? ஃபஸ்ட்டு வந்து இப்போ செயலில் நம்ம நெடுவினா பார்க்க போகிறோம். அன்னை தமிழை பற்றி ஆசிரியர் புகழ்கிறாரு, அது வந்து ஒரு நெடுவினா கண்டிப்பாக வரும். இதை நல்லா படித்து வச்சுக்கோ. 5 மார்க். ஓகேவா? இப்பாடலின், அதாவது அன்னை தமிழை பாடலின் ஆசிரியர் அன்னை தமிழை எவ்விதம் புகழ்கிறார்? ஓகேவா? எப்படி புகழ்கிறாரு? ஆன்சர்: தமிழன்னை என் உயிரில் கலந்தவள். ஒரு பாயிண்ட். தமிழன்னை என் உயிரில் கலந்தவள், என் உடன் சேர்ந்து வளர்பவள், என்னுடன் சேர்ந்து வளர்பவள். அடுத்தது, தமிழன்னையை புகழ்வதற்காகவே உலகில் பிறந்துள்ளேன். தமிழன்னை வந்து நான் புகழ்வதற்கு தான் இந்த உலகில் பிறந்துள்ளேன். ஓகேவா? அடுத்து, சொல்லை கொண்டு விளையாடுவதற்கு சொல்லி கொடுத்தவள். சொல்லை கொண்டு விளையாடுவதற்கு சொல்லி கொடுத்தவள். ஓகேவா? அதே சொல்லினால் தமிழன்னையின் புகழை என்னால் கூற முடியவில்லையே என்று ஆசிரியர் அன்னை தமிழை புகழ்கிறார். ஓகேவா? மறுபடியும் இன்னொரு டைம் பார்க்கலாம். ஆன்சர் மட்டும். தமிழன்னை என் உயிரில் கலந்தவள், என் உடன் சேர்ந்து வளர்பவள், தமிழன்னையை புகழ்வதற்காகவே உலகில் பிறந்துள்ளேன், சொல்லை கொண்டு விளையாடுவதற்கு சொல்லி கொடுத்தவள், அதே சொல்லினால் தமிழன்னையின் புகழை என்னால் கூற முடியவில்லையே என்று ஆசிரியர் அன்னை தமிழை புகழ்கிறார். ஓகே, இப்போ 2nd கொஸ்டின் பார்க்குறோம். பனைமரத்தின் பயன்களாக நீ கருதுனவற்றை உன் சொந்த நடையில் எழுதுக. ஓகேவா? பனைமரத்தினுடைய பயன்கள் என்னென்ன? பனஞ்சாறு பதநீராகவும் கற்கண்டாகவும் கருப்பட்டியாகவும் தருகிறது. பனஞ்சாறு இருக்குல்ல, அது வந்து பதநீராகவும் கற்கண்டாகவும் கருப்பட்டியாகவும் பயன் தருகிறது. ஒரு பாயிண்ட். 2nd பாயிண்ட், நுங்கும் பனங்கிழங்கும் பனம்பழமும் உணவாக பயன்படுகின்றன. 2nd. அடுத்தது, பனங்காய் வண்டி, பனையோலை காற்றாடி, பனையோலை விசிறி, பொம்மைகள் ஆகியவற்றை செய்து சிறுவர்கள் விளையாட பயன்படுகிறது. ஓகேவா? அடுத்தது, பனையோலைகள் கூடைகள் முடையவும் கைவினைப் பொருட்கள் செய்யவும் கூரை வேயவும் பயன்படுகிறது. ஓகேவா? 4 பாயிண்ட்டு. ஓகேவா? ஃபஸ்ட்டு வந்து இன்னொரு டைம் சொல்கிறேன். பனஞ்சாறு பதநீராகவும் கற்கண்டாகவும் கருப்பட்டியாகவும் பயன் தருகிறது. அடுத்து, நுங்கும் பனங்கிழங்கும் பனம்பழமும் உணவாக பயன்படுகின்றன நமக்கு. சரியா? அடுத்து, பனங்காய் வண்டி, பனையோலை காற்றாடி, பனையோலை விசிறி, பொம்மைகள் ஆகியவற்றை செய்து சிறுவர்கள் விளையாட பயன்படுகிறது. அடுத்து, பனையோலைகள் கூடை முடையவும் கைவினைப் பொருட்கள் செய்யவும் கூரை வேயவும் பயன்படுகிறது. அடுத்து,
தேர்ட் கொஸ்டின் பார்க்க போகிறோம். விஜயவர்த்தன அரசர் எப்படிப்பட்ட குருவியை கொண்டு வரும்படி கேட்டார்? விஜயவர்த்தன அரசர் வந்து சொல்கிறாரு தென்னாலிராமன்கிட்ட எப்படிப்பட்ட குருவி கொண்டு வர சொல்கிறாரு? எனக்கு காலையில் தங்க மஞ்சள் நிறத்திலும் நடுப்பகலில் சிவப்பு நிறத்திலும் இரவில் 7 வர்ணங்களிலும் உருமாறும் அற்புத குருவி ஒன்றை கொண்டு வந்து தர வேண்டும் அப்படின்னு சொல்கிறார். ஃபஸ்ட் பாயிண்ட். அது சில சமயம் 3 கால்களாலும் சில சமயம் 2 கால்களாலும் நடக்க வேண்டும். பிறகு 7 இறக்கைகளை கொண்டு வானில் பறக்கவும் வேண்டும் என்று விஜயவர்த்தன அரசர் தென்னாலிராமனிடம் கேட்டார். ஓகேவா? இன்னொரு டைம் பார்க்கலாம். விஜயவர்த்தன அரசர் எப்படிப்பட்ட குருவியை கொண்டு வரும்படி கேட்டார்? எனக்கு காலையில் தங்க மஞ்சள் நிறத்திலும் நடுப்பகலில் சிவப்பு நிறத்திலும் இரவில் 7 வர்ணங்களில் உருமாறும் அற்புத குருவி ஒன்றை கொண்டு வந்து தர வேண்டும். அது சில சமயம் 3 கால்களாலும் சில சமயம் 2 கால்களாலும் நடக்க வேண்டும். பிறகு 7 இறக்கைகளை கொண்டு வானில் பறக்கவும் வேண்டும் என்று விஜயவர்த்தன அரசர் தென்னாலிராமனிடம் கேட்டார். ஓகேவா? அடுத்த கொஸ்டின் பார்க்கலாமா? குருவி கூறியதாக தென்னாலிராமன் அரசவையில் சொன்னது என்ன? இந்த குருவி சொல்லுதில்ல, அதுக்கு வந்து தென்னாலிராமன் வந்து அந்த அரசவையில் சொல்லுவார். குருவி என்ன சொல்லுது அது பார்க்கலாம். ஆன்சர். அரசரிடம் போய் சொல், காலை பொழுதாகவும் இருக்கக்கூடாது, நடுப்பகல் பொழுதாகவும் இருக்கக்கூடாது, மாலை பொழுதாகவும் இருக்கக்கூடாது, வெளிச்சமாகவும் இருக்கக்கூடாது, இருளாகவும் இருக்கக்கூடாது. அந்த நேரத்தில் நானே எனது 7 இறக்கைகளால் பறந்து திரும்ப வந்து விடுவேன் என்று குருவி கூறியதாக தென்னாலிராமன் அரசவையில் சொன்னார். ஓகேவா? இன்னொரு டைம் பார்க்கலாம். குருவி கூறியதாக தென்னாலிராமன் அரசவையில் சொன்னது என்ன? அரசரிடம் போய் சொல், காலை பொழுதாகவும் இருக்கக்கூடாது, நடுப்பகல் பொழுதாகவும் இருக்கக்கூடாது, மாலை பொழுதாகவும் இருக்கக்கூடாது, வெளிச்சமாகவும் இருக்கக்கூடாது, இருளாகவும் இருக்கக்கூடாது. அந்த நேரத்தில் நானே எனது 7 இறக்கைகளால் பறந்து திரும்ப வந்து விடுவேன் என்று குருவி கூறியதாக தென்னாலிராமன் அரசவையில் சொன்னார். இப்போ நம்ம விடுப்பு விண்ணப்பம் பார்க்க போகிறோம். விடுப்பு விண்ணப்பத்தில் ஃபஸ்ட்டு வந்து அனுப்புனர் உன்னுடைய பேர் எழுதிக்கோ. கீழே 4ஆம் வகுப்பு உன்னுடைய பிரிவு என்னவோ அதை எழுதிக்கோ. அது கீழே ஸ்ரீ சுகபிரம்ம மகரிஷி வித்தியாலயம் மெட்ரிக் மேல்நிலைப்பள்ளி பீடம்பள்ளி கோவை 16. ஓகேவா? அடுத்து பெறுநர் வகுப்பு ஆசிரியை அவர்கள் 4ஆம் வகுப்பு உன்னுடைய பிரிவு ஸ்ரீ சுகபிரம்ம மகரிஷி வித்தியாலயம் மெட்ரிக் மேல்நிலைப்பள்ளி பீடம்பள்ளி கோவை 16. அடுத்தது மதிப்பிற்குரிய அம்மா பொருள் விடுப்பு வேண்டுதல். வணக்கம், எனது உடல்நிலை சரியில்லாத காரணத்தால் இன்று என்ன கிழமைக்கு நான் எக்ஸாம் எழுதுறேன் 19/10/2020 இன்று ஒரு நாள் மட்டும் விடுப்பு அளிக்குமாறு பணிவுடன் கேட்டுக்கொள்கிறேன். ஓகேவா? நன்றி. இப்படிக்கு தங்கள் உண்மையுள்ள மாணவன். வாய் சேர்ந்த மாணவன், கேள் சேர்ந்த மாணவி. உங்களுடைய பேர். அதுக்கு இந்த சைடு இடது பக்கம் இடம் பீடம்பள்ளி, நாள் 19/10/2020. ஓகேவா? நன்றி குழந்தைகளே. அடுத்து தமிழ் வகுப்பில் சந்திப்போமா? பாய்.